வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம லீனியர் அல்ஜிப்ராவோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு மேட்ரிசஸ், ஐகன் வேல்யூ அண்டு ஐகன் வெக்டார்ஸ். இதில் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு டெஃபினட்டாக வரும். இந்த நோட்ஸை கொஞ்சம் நல்லா ஷார்ட்டாக இது பண்ணிக்கங்க. ஏன்னா மேட்ரிசஸில் நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸும் ஐகன் வெக்டாரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். இது அந்த அல்ஜிப்ராவோட சேர்ந்து வரும். நம்மளுக்கு இது தனியாகவும் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. 36th பாயிண்ட் பார்த்துடலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஸ்கொயர் மேட்ரிசஸாக இருக்குன்னா சேம் ஆர்டராக இருக்கணும். அப்போ தான் ஏபி ஈக்குவல் டு மாட் ஏ மாட் பி. தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி வேல்யூவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வேல்யூ ஈக்குவல் ஆகும். இதே மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடும். ஏபி ஈக்குவல் டு பிஎன் தான் வரும். ஸோ அதனால் டிட்டர்மினன்ட்டில் ஏபி ஈக்குவல் டு ஏபி அப்போது சேம் ஆர்டராக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0 தான் நம்மளுக்கு வரும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ரோவும் காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு மைனஸ் எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் பழைய மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதுக்கு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர் என்ன வரும்னா 0 தான் வரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கேட்பாங்க நம்மளுக்கு. Determinant of an orthogonal matrix is +1 வரலாம், இல்லைனா -1. Thus, an orthogonal matrix is always non-singular. That means determinant of A is not equal to 0 வருது இல்லையா? அதுதான் நமக்கு non-singularனு சொல்லுவோம். And hence non-singular வந்து ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும்? Invertible. Invertible means inverse இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 38 பாயிண்ட்டு. Determinant of an orthogonal matrix is +1 வரலாம், இல்லைனா -1 வரலாம். Thus orthogonal matrix என்னது always non-singular. ஏன்னா 0 ஆகலை இல்லையா? Determinant of A is not equal to 0 னா it is non-singular. Non-singular இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக it is invertible. 39th பாயிண்ட் பார்த்தோம்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் போட்டால் +1 -1 சொன்னோம். யூனிட்டரி மேட்ரிக்ஸ் போட்டால் (1) வரும். ஸோ 40th பாயிண்ட் பார்த்தோம்னா a matrix obtained from an identity matrix by a single elementary operation is called an elementary matrix. So normally a matrix obtained from an identity matrix by a single elementary operation ஒன்றும் நம்மளுக்கு அந்த ரோ காலத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டி தான். 41 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரேஸை பற்றி அடிக்கடி நம்ம கொஸ்டின்ஸ் வந்துருக்கோம். இதில் 3 ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுங்க. 3 சேர்த்து கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் ரைட் அப்படின்னு கேட்பாங்க. ட்ரேஸ்ன்னு ஆல்ரெடி தெரியல உங்களுக்கு என்னென்னு. நார்மலாக ட்ரேஸ்ன்னு என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ ட்ரேஸ்ன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து சம் ஆஃப் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ அதுதான் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னா ஏக்கு தனியாக ட்ரேஸ் போட்டாலும் பிக்கு தனியாக ட்ரேஸ் போட்டாலும் சம் பண்ணணும் போத் ஈக்குவல். இதனால் ஞாபகம் வச்சுங்க. இங்கே தான் நமக்கு அடிக்கடி வரும். ட்ரேஸ் ஆஃப் ஏபியும் ட்ரேஸ் ஆஃப் பிஏ இப்போ தானே சொன்னேன் நம்மளுக்கு. ஆக்சுவலாக டிட்டர்மினன்ட்டில் ஏபி ஈக்குவல் டு பிஎன் தான் வரும். ஆகையினால ட்ரேஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பிஏ. ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்ட்டு கேபிட்டல் ஏ தட் இஸ் ரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ரியல் நம்பர் வெளியே வந்துடும். இந்த ட்ரேஸ் ஆஃப் ஏ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து ரேங்க் பேஸ் பண்ணி வருது நம்மளுக்கு. ஸோ ரேங்க்னுடைய வெரி ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன மீனிங்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரேங்க் எப்படி கண்டுபிடிப்போம் நம்மளுக்கால? நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் இன் எஷேலன் ஃபார்ம் ஆஃப் ஏ. ஸோ இந்த எஷேலன் ஃபார்ம் ஆஃப் ஏன்றது உங்களுக்கு தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸில் எப்படி இருக்குன்னா ஸோ இந்த ஃபார்மில் இருக்கும். இந்த எல் ஷேப்பில் 0 இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நம்மளுக்கு எஷேலன் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மை கொண்டு வந்துட்டு அதில் நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோ எவ்வளோ இருக்கோ தட் இஸ் ரேங்க் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது இந்த ஷேப் வந்துடுச்சுன்னா.
சரிங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ரேங்க்குடைய சிம்பிள் டெஃபினேஷன் ஒரே லைனில் சொல்லலாம் நீங்கள். நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் இன் எஷெலன் ஃபார்ம் ஆஃப் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு 43ல் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன்னா, இஃப் ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் என்ன இருக்குது, என்ன அர்த்தம் ஆக்சுவலாக லெஸ் தென் என்ன, நம்பர் ஆஃப் அன்னோன் இல்லைன்னா நம்பர் ஆஃப் ரோஸ். இப்போ 3 ரோஸ் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸுக்கு 2 தான் வருது ரேங்க்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு டிட்டர்மினன்ட் போட்ட ஆன்சர் என்ன ஆகிடும் உங்களுக்கு, 0 ஆகிடும். என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அப்போது அதில் ஏதோ ஒன் ஆஃப் தி ரோவோ காலமோ வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ ஐடென்டிக்கலானால் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் போட்டால் என்ன ஆகிடும், உங்களுக்கு 0 வந்துடும். எப்போது ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் என்ன. கான்வர்ஸ்லி இது தான். இஃப் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு n வந்தால் கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் என்ன வராது, 0 வராது. நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரேங்க் ஆஃப் ஏபி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் தீஸ் 2 ரேங்க். நான் வச்சுங்க, ரேங்க் ஆஃப் ஏபி ப்ராடக்ட்டில் போட்டாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரேங்க் ஏ கமா ரேங்க் பி. 46 தான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தான். இந்த ரேங்க் ஏ ப்ளஸ் பி போட்டிங்கன்னா அதே மாதிரி லெஸ் தென் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் ரேங்க் ஆஃப் பி. ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைடில் அதிகமாகிடும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வெதர் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் ஆர் நாட்னு கேட்பாங்க. அதுவும் ரேங்க் யூஸ் பண்ணி தான் போடுவோம். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் என்ன போட்டிருக்கோம், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இதில் ஏன்றது அந்த கோஎஃபிஷியன்ஸ் XYZ இருக்கு இல்லையா, 3/3 மேட்ரிக்ஸ் ஆஃப் 4/4 வாட் எவர் இட் இஸ், அதை போட்டுருவோம். எக்ஸ்ன்றது காலம் XYZ, பின்றது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேம். இது நம்ம எப்போ கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம், இந்த ஏக்கும் பிக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 3 அன்னோன் 3 ஈக்குவேஷன் என்ன போடுவோம்னா, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3 ரோ இருக்கும், 4 காலம் இருக்கும். ஸோ இந்த ரேங்க் ஆஃப் ஏ கமா பிக்கும் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவலாக வந்தால் இஃப் இட் இஸ் ஏ கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 48 வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு சம்ஸை சிம்பிளாக கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ எப்படி ஃபைன் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். அந்த ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ, அதாவது லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸை சம் பண்ணுறது தான் சம் ஆஃப் ஐகனுடைய வேல்யூ. இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ என்ன வரும்னா, அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா அதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. நமக்கு சிம்பிளாக கொடுத்துருவாங்க. 3 ஐகன் வேல்யூ கொடுத்துட்டு அது பக்கத்தில் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது அந்த 3 ஐகன் வேல்யூக்கு அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக அதுலேருந்து தான் வருதான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஸோ இந்த ஐகன் வேல்யூஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வர்றது தான். அடுத்து பார்த்தோம்னா 50 பாயிண்ட் வந்து இந்த மினிமல் பாலினாமியல் பேஸ் பண்ணி வருது. ஸோ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. 50th பாயிண்ட்டு, மினிமல் பாலினாமியல் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் divides its characteristics polynomial. Thus every root of minimal polynomial is also a root of characteristics polynomial. இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்க, நம்மளுக்கு உள்ள சம் போட யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் 51st பாயிண்ட்டும், every root of characteristic polynomial is also a root of minimum polynomial. இந்த மினிமல் பாலினாமியல் உங்களுக்கு அல்ஜிப்ரா உள்ள வரும், டெஃபினேஷனோட வரும்போது நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஷார்ட் பாயிண்ட் இருக்கிறனால அப்படியே பை கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஐடம்பொட்டன்ட். இது ஆல்ரெடி பார்த்துருப்போம் நினைக்கிறேன், அல்ஜிப்ராவில் முன்னாடி வந்திருக்கோம் இல்லையா. என் மேட்ரிக்ஸ் இஸ் ஐடம்பொட்டன்ட்னா ஒன்றும் இல்லை, A² = A. இந்த பூலியன் அல்ஜிப்ரா, பூலியன் ரிங்கி கூட போட்டிருப்போம், X² = X, அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஐடம்பொட்டன்ட் சொல்லணும்னா A² பண்ணாலும் அந்த ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 2 தான் வரும், 1 0 1 1. அது எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த A² = A இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்துடுங்க, A² - A = 0ன்னு வரும். ஸோ ஏவை காமனாக எடுத்திங்கன்னா A - I போடுவோமா. ஸோ அப்போ என்ன வேல்யூ பாருங்கள், A = 0 ஒன்று வரும், A = I ஒன்று வரும். அப்போ ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 1 0, இன்னொன்று யூனிட் எலிமெண்ட் 1. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 53 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுங்க. தட் இஸ் கெய்லி-ஹாமில்டன் தியரம். கெய்லி-ஹாமில்டன் தியரம் என்ன சொல்லுது நம்மளுக்கு, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து A - λ போடும் இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் போட்டால் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு 54th 55th வெரி இம்பார்ட்டன்ட்.
இதெல்லாம் நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணாமலே ஆன்சர் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம சொல்லிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸுக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கும் நீங்கள் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் 0வாக இருக்கும், இல்லைனா இட்ஸ் பியூர்லி இமேஜினரி வரும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்கியூ ஹெர்மிஷனுக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கும் அந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் இதுவும் ஆகாது, ப்ளஸ் காஞ்சிகேட் எடுத்தாலும் ரியாக்ஷன் ஆகாது. அதனால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஃபுல்லாக 0வாக இருக்கலாம் ஆர் பியூர்லி இமேஜினரியாக இருக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முன்னாடி என்ன பார்த்தோம்? ஸ்கியூ ஹெர்மிஷன் பார்த்தோம், ஸ்கியூ சிமெட்ரிக் பார்த்தோம். மிச்சம் இருக்கிறது வெறும் ஹெர்மிஷனும் சிமெட்ரிக்கும். இது பார்த்தீங்கன்னா ரியல் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இங்கே காம்ப்ளெக்ஸ் இங்கே வந்துச்சு இல்லையா, ஸ்கியூன்றதுனால பியூர்லி இமேஜினரி, வெறும் ஹெர்மிஷன் சிமெட்ரிக்னா வெறுமனே ரியல். சரிங்களா? ஸோ இந்த லீனியர் அல்ஜிப்ரா வந்து உங்களுக்கு சிலபஸில் டைரெக்டாக இருக்காது. லீனியர் அல்ஜிப்ரா இல்லாமல் நம்ம அல்ஜிப்ரா மூவ் பண்ண முடியாது. ஏன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் உள்ளே வரும்போது இந்த லீனியர் அல்ஜிப்ரா டெஃபினிஷன் தேவைப்படும். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. இது வெரி பேசிக் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக உடனுக்குடனே வந்து கொண்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.